சார் 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 வந்து இந்த ஃபோட்டோ வராது சார் நீங்கள் பண்ணுறதில்ல. தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான தலைவர். கள்ளுக்கடை சாராயக்கடை இல்லாமல் தமிழகத்தை மிக சிறப்பாக ஆண்டு கல்வி, மருத்துவம், மின்சாரம், நீர்த்தேக்கங்கள் இது போன்ற கட்டமைப்புகள் கடந்த சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளில் காமராஜனுடைய பொற்கால ஆட்சியைப் போல இதுவரை வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகான் அவருடைய அவதரித்த நாளில், அதான் சொன்னார், பிறந்த நாள் இல்லை, ஒரு அவதார புருஷன் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கல்வி, மருத்துவம், சமத்துவம், ஜனநாயகம், நீர்மின் நிலையங்கள், நீர்த்தேக்கங்கள், இப்படியே தொழில் வளர்ச்சி, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி தமிழகம் கண்டிருக்கிறது என்றால் அது காமராஜருடைய ஆட்சி காலம். அதனால் வளர்ச்சி திட்டங்கள் ஏதோ வந்து 2 திட்டங்கள், நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லுவாங்க. நலத்திட்டம் அன்னைக்கு கொடுக்கணும். ஆனால் வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சாணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்று காமராஜ் அவர்கள் விட்ட அந்த வித்துதான் இன்றைக்கு தமிழகம் தழைத்தோக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழகத்தை போல ஒரு சிறந்த மாநிலம் இல்லை. காவல்துறையாளர் அதனால அப்படிப்பட்ட பெரும் தலைவன் பிறந்த நாள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்து அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தமிழகத்திலே கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் தான் இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை இப்பொழுது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று காமராஜ் பிறந்த நாளிலே அமல்படுத்தி இருக்கின்றார்கள். எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டி அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தி அதை எல்லோருக்கும் சேரக்கூடிய வகையிலே செய்த பெரும் பொறுப்பு, இந்தியாவுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பொறுப்பு. படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய அரசின் வரலாற்றிலே 2 பிரதமர்களை, ஒரு கருப்பு மனிதர், தமிழகத்தை சார்ந்தவர், தன்னுடைய அதிகாரத்தை டெல்லியிலே நிலைநாட்டி அங்கே 2 பிரதமரை உருவாக்கினார் என்றால் இப்படிப்பட்ட வரலாறு தமிழகத்திற்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதுதான் பெருந்தலைவர் காமராஜ். இன்றைக்கும் தமிழர் என்று சொன்னடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றால் அது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் படைத்த வரலாற்று சாதனைகள் நமக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட மகானுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏதோ அதிர்ஷ்டவசமாக, துரதிர்ஷ்டவசமாக நமது காங்கிரஸ் இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழகத்திலே ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி பொறுப்பிலே இல்லாததால் நம்முடைய தலைவர்களுடைய பெருமைகளை எல்லாம் நமக்கு சொல்ல முடியல. இருக்கிற காங்கிரஸ்காரங்களும் 4 பிரிஞ்சுக்கிட்டு அவங்க பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கான். பெருந்தலைவர் காமராஜருடைய புகழையும், இந்திரா காந்தி அவருடைய தியாகத்தையும், ராஜீவ்காந்தி அவருடைய தியாகத்தையும் தமிழ் மட்டுமல்ல இந்தியாவே மறக்காது. ஆனால் மறக்க வைப்பது நம்முடைய காங்கிரஸ் தலைவர்கள் தான். நம்மளுக்கு
அப்படிப்பட்ட தலைவர். அதான் நான் சொன்ன மாதிரி புத்தன், இயேசு, காந்தி, அதுபோல பெருந்தலைவர் காமராஜர் அந்த வரிசையில் அவதரித்த அவதார புருஷன். அதனால வருங்காலத்தில் இந்த குழந்தைகளுக்கும் முதியோர்கள் கல்வியிலே மூத்தவர்களுக்கும் குடிமக்களும் வீடுதோறும் நாடுதோறும் தெருதோறும் காமராஜரின் புகழை பரப்புவது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் தலையாய கடமை என்று நாம் இந்த நல்ல நேரத்திலே உறுதி எடுத்துக் கொள்வோம். வாழ்க பாரதம், வாழ்க ஐஎன்டிசி, ஓங்குக பெருந்தலைவர் காமராஜரின் புகழ். ஜெய்ஹிந்த். தூக்கணும் மேலுக்கு.